விஜய் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நண்பன் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்கள்ல, அதில் வந்து உங்கள் ஆன்சர் பேப்பர் நீங்கள் வந்து அந்த லெக்சரை வந்து வாங்கலைன்னு சொல்லிவிட்டு அந்த ஆன்சர் பேப்பரை சேர்த்து வச்சுருந்துருப்பார் கும்பலாக. அந்த ஆன்சர் பேப்பரோட உங்கள் பேப்பரும் வச்சு கலைச்சி விட்டு வந்துடுவீங்க, ஓடி வந்துடுவீங்க வெளியில். அந்த மாதிரி இப்போ சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டிட்டு 107 இடம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு காங்கிரஸ் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அந்த தீய சக்தியிலேருந்து ஜெயிச்சு வந்த காங்கிரஸு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காததுனால 108 இடத்தையும் நீங்கள் ஆளுநருக்கு ஆட்சி இந்த மெஜாரிட்டி காட்டாததுனால நீங்கள் இதை கலைச்சிருங்க. அந்த ஆன்சர் நண்பன் படத்தில் வந்த ஆன்சர் பேப்பரை கலைச்சிட்டு ஓடிந்துடுறீங்கள, அதேமாரி 108 இடம் நீங்கள் வந்து 118 இடத்த நீங்கள் மெஜாரிட்டி நிரூபிக்காத காரணத்தினால அதை கலைச்சிடுங்க. கலைச்சிட்டு ஓடிந்துருங்க வெளியே. கண்டிப்பாக தேர்தல் வரும். அந்த தேர்தலில் மறுபடியும் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. அந்த தேர்தலில் மீண்டும் தேர்தல் வரும்போது எக்ஸாம் எழுதும்போது அதில் பாஸ் பண்ணுங்கள். அதில் 118 இடத்த நீங்கள் பிடிச்சி மெஜாரிட்டி காட்டுங்க. உங்களுக்கு எந்த கட்சி தீய சக்தி இல்லையோ அந்த கட்சியை முன்னாடியே நீங்கள் வந்து கூப்பிட்டு நீங்கள் உங்கள் கொள்கைக்கு ஏற்ற மாரி அமைச்சிங்க, கூட்டணி அமைச்சிங்க. அதை மதவெறி கட்சியும் தேவையில்ல, நீங்கள் வந்து தீய சக்தி கட்சி கூட்டணியும் தேவையில்ல. அதனால் நீங்கள் இதை வந்து அந்த நண்பன் படத்தில் வந்து பேப்பரை வந்து நீங்கள் ஆன்சர் பேப்பரை வந்து கலைச்சிட்டு வெளியே விடுறீங்களா காலேஜிலேருந்து, அதேமாரி நீங்கள் இப்போ இதை வந்து கலைச்சிடுங்க. ஓகேவா? மயிலாம்பரம் மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது மீண்டும் மீண்டும் என்னென்னாக்கா, ஆளுநர் ஆட்சி வரணும். தமிழ்நாட்டில் இவங்க வந்து மெஜாரிட்டி காமிக்க முடியாது, 118 இடத்த மெஜாரிட்டி காமிக்க முடியாது. ஆளுநரை வந்து கவர்னர் ஆட்சி கொண்டு வந்து அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து இருக்கிற ஒரு குழப்பத்தையும் ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்குமாறு நான் உங்களை வந்து ஆளுநருக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன்.